ஐயப்பனுக்கு கார்த்திகை முதல் தேதியில் மாலை அணிந்து ஒரு மண்டலம் என சொல்லக்கூடிய 41 நாட்கள் விரதமிருந்து மார்கழியில் மலைக்கு செல்வதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். சிலர் 60 நாட்கள் கடுமையாக விரதமிருந்து மகர ஜோதி காண செல்லும் வழக்கம் வைத்துள்ளனர். ஆனால் 41 நாட்கள் விரதம் இருப்பவர்களே அதிகம். இப்படி மாலை அணியும் பக்தர்கள் விரத காலத்தில் என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதனை இங்கே காணலாம். பக்தர்கள் கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். குருசாமி கையால் மாலை அணிந்து கொள்ள வேண்டும். குருசாமி இல்லாதவர்கள் கோவிலுக்கு சென்று அங்குள்ள புரோகிதர்கள் கையால் மாலை அணிந்து கொள்ளலாம். வீட்டில் மாலை அணிவதாக இருந்தால் தாயார் கையால் மாலை அணிந்து கொள்ள வேண்டும். மாலை அணிந்து கொண்டவர்கள் அதிகாலையில் பச்சை தண்ணீரில்தான் குளிக்க வேண்டும் என்பது நியதி. உடல்நிலை சரியில்லை என்பவர்கள் தண்ணீரின் குளுமையை குறைத்து சற்று வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிக்கலாம். நெற்றியில் சந்தனம், விபூதி, குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை அணிந்து கொள்ள வேண்டும். ஐயப்பனின் திருவுருவப் படத்திற்கு புதிதாக மலர் அணிவித்து தினமும் ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். மிக எளிமையாக ஏதாவது ஒரு பழம், உலர் திராட்சை, பேரிச்சம் பழம் போன்றவை வைத்து வழிபடலாம். ஐயப்பனுக்கு சரணம் சொல்லி வழிபட வேண்டும். அதிகாலை வேளையில் நம்முடைய அடிவயிற்றிலிருந்து சொல்லக்கூடிய சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரணம் நம்முடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். நெய் தீபம் ஏற்றி ஐயப்பனை வழிபட வேண்டும். ஐயப்பனுக்கு மட்டும் சாப்பிட்டு கொண்டே விரதம் இருக்கலாம். சுத்த சைவமாக இருந்து இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். மிக கடுமையாக விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளலாம். காவி உடை மட்டும் அணிந்து விரதம் மேற்கொள்ள வேண்டும். கன்னிசாமியாக இருந்தால் கருப்பு உடை அணிந்து விரதம் இருக்க வேண்டும். மாலையில் வீடு திரும்பியதும் மீண்டும் குளித்துவிட்டு ஐயப்பனுக்கு விளக்கேற்றி சரணம் சொன்ன பிறகே இரவு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். மாலை அணிந்த காலத்தில் அனைவரிடமும் மரியாதையாக சாந்தமாக பேச வேண்டும் என்ற மற்றொரு நியதி உண்டு. பார்க்கும் அனைவரையும் ஐயப்பனின் ரூபமாக பார்க்க வேண்டும் என்பதால் தான் மனைவியை கூட சாமி என்று அழைக்க வேண்டும். மாலை அணிந்தவர்களும் ஐயப்பனின் ஸ்வரூபமாக பார்க்கப்படுவதால் தான் 6 வயது சிறுவனின் காலில் கூட 80 வயது. பெரியவர் விழுந்து வணங்கி ஆசி பெறும் வழக்கமும் உள்ளது. பேசுவதற்கு முன்பும் சரி, பேசி முடித்த பிறகும் சரி, சுவாமி சரணம் என சொல்ல வேண்டும். எப்போதும் இறை சிந்தனையும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வழக்கத்தை வைத்தார்கள். மலைக்கு செல்வதற்கு முன் ஒரு நாளாவது ஐயப்ப சாமிகள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை வீட்டிற்கு அழைத்து ஐயப்ப பஜனை நடத்தி அன்னதானம் கண்டிப்பாக அளிக்க வேண்டும். ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு என்றொரு நாமம் உண்டு. அதிலும் கன்னிசாமியாக இருப்பவர்கள் வீட்டில் அன்னதானம் அளிப்பது மிகவும் விசேஷமானது. காலணி கண்டிப்பாக அணியக்கூடாது. அலுவலக கட்டுப்பாடு காரணமாக காவி உடை அணிய முடியாமல் காலணி அணிய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம். இரவு உறங்கும் போது தரையில்தான் படுத்துக்கொள்ள வேண்டும். புதிதாக ஒரு பாய் வாங்கி அதை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வீட்டிலுள்ள மனைவியோ அல்லது தாயோ பூஜை அறைக்கு வர முடியாத காலத்தில் என்ன செய்வது என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. அந்த காலத்தில் பெரிய வீடாக இருக்கும் அவர்கள் தனி அறையில் இருந்து கொண்டு மாலை அணிந்தவர்களை பார்க்காமல் ஒதுங்கியிருக்கலாம். மது, புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் விரத காலத்தில் அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஒழுக்கக்கேடான அனைத்து விஷயத்தையும் இந்த காலத்தில் நிறுத்த வேண்டும். குழந்தை இல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு பிரார்த்தனை நிறைவேறியதும் தென்னங்கன்று, மணி போன்றவற்றை வாங்கிக் கொண்டு போய் கோவிலில் செலுத்தலாம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல மாற்றத்தை தரக்கூடியது இந்த விரத காலம் என்பது. அதிலும் ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய விரதம்தான் மிக கடுமையான விரதம் என்றே சொல்லலாம். துளசிமணி அல்லது உருத்திராட்சை மாலை 108 அல்லது 54 மணிகள் உள்ளதாக பார்த்து வாங்கி அத்துடன் ஐயப்ப திருவுருவப் பதக்கம் ஒன்றினை இணைத்து பலமுறை முறையாக விரதம் இருந்து பெருவழி பாதையில் சென்று வந்த பழமலை ஐயப்பன்மார் ஒருவரை குருவாக ஏற்று திருவிளக்கு முன்பாகவோ திருக்கோயில்களிலோ குருநாதரை வணங்கி அவர் தம் திருக்கரங்களால் மாலை அணிந்து கொள்ள வேண்டும். மாலை அணிந்து கொண்டவுடன் குருநாதருக்கு தங்களால் இயன்ற குரு தட்சணையை கொடுத்து அடிவணங்கி ஆசி பெற வேண்டும். ஐயப்பனாக மாலை தரித்த நேரத்திலிருந்து குருசாமியை முழுமனதுடன் ஏற்று அவர் தம் மொழிகளை தேவவாக்காக மதித்து மனக்கட்டுப்பாட்டுடன் பணிந்து நடந்து யாத்திரையை இனிதாக்க ஒத்துழைக்க வேண்டியது அவசியம்.
நீலம், கருப்பு காவி இவற்றுள் ஏதாவது ஒரு நிறத்தில் உடைகள் அணிய வேண்டும். தங்கள் கடமைகளை ஆற்றுகின்ற சமயங்களில் அணிய இயலாவிட்டாலும் பஜனையில் கலந்து கொள்ளும் போதும் யாத்திரையின் போதும் முழுவதும் கண்டிப்பாக வண்ண ஆடைகளை அணிவது அவசியம். காலை மாலை இருவேளைகளிலும் சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பும் குளிர்ந்த நீரில் தவறாமல் நீராடி ஐயப்பன் திருவுருவப் படத்தை வைத்து வணங்குதல் வேண்டும். தினமும் ஆலய வழிபாடும் கூட்டு பஜனைகளிலும் கலந்து கொண்டு வாய்விட்டு கூவி சரணம் ஐயப்பன் புகழ்பாடி மகிழ்தல் பேரின்பம் நல்குவதாகும். களவு, சூதாடுதல், பொய், திரைப்படங்கள், விளையாட்டு, வேடிக்கைகள், உல்லாசப் பயணங்கள், போதையூட்டும் பொருட்கள், புகைப்பிடித்தல் தவிர்க்க வேண்டும். படுக்கை தலையணைகளை நீக்கி தன் சிறுதுண்டை மட்டும் தரையில் விரித்து துயில வேண்டும். காலணிகளை அணிவதை தவிர்க்க வேண்டும். பிரம்மச்சாரிய விரதத்தை ஒழுங்குடன் தவறாமல் கடைபிடிப்பது தலையாய விரதமாகும். மனம், வாக்கு, செயல் ஆகிய மூன்றிலும் காம இச்சையை தவிர்க்க வேண்டும். மது, மாமிசம், லாகிரி வஸ்துக்கள் ஆகியவற்றை அறவே ஒழிக்க வேண்டும். மற்ற ஐயப்பன்மார்களிடம் பேசும்போது சாமி சரணம் என்று தொடங்கி பின் விடைபெறும்போது சாமி சரணம் எனச் சொல்ல வேண்டும். விரத காலத்தில் அசைவ உணவு உண்ணுவது மாபெரும் தவறாகும். எனவே இயன்றவரை வீட்டிலேயே தூய்மையாக தயாரித்த சைவ உணவையே உண்ண வேண்டும். மாலை தரித்த வீட்டை தவிர மற்றவர்கள் வீட்டில் எக்காரணத்தை கொண்டும் உணவு உண்ணக்கூடாது. பக்தர்கள் மாலை தரித்த பிறகு சந்திக்கின்ற ஆண்களை ஐயப்பா என்றும், பெண்களை மாளிகைப்புறம் என்றும், சிறுவர்களை மணிகண்டன் என்றும், சிறுமிகளை கொச்சி என்றும் குறிப்பிட்டு அழைக்க வேண்டும். சபரிமலை செல்லும் பக்தர்கள் புதிதாக யாத்திரை செல்லும் பக்தர்களிடம் நான் பத்திரமாக கூட்டிக் கொண்டு போய் வருகிறேன், என்னோடு தைரியமாக வரலாம் என்று சொல்லக்கூடாது. பயணம் புறப்படும் போது போய் வருகிறேன் என்று யாரிடம் சொல்லிக் கொள்ளக்கூடாது. எல்லா பொறுப்பினையும் ஐயப்பனிடம் ஒப்படைத்து அவன் திருவடிகளே சரணம் என்ற பக்தி உணர்வுடன் சரணம் விழித்து புறப்பட வேண்டும். மாலை அணிந்த பிறகு குடும்பத்தில் நெருங்கியவர் எவரேனும் காலமாகி அதன் காரணமாக துக்கத்தீட்டு ஏற்படுமானால் அந்த வருடம் யாத்திரை செல்லக்கூடாது. சவரம் செய்தல் கூடாது. துக்க காரியங்களில் கலந்து கொள்ளவோ, பெண்களின் ருது மங்களச் சடங்கிற்கோ, குழந்தை பிறந்த வீட்டிற்கோ, திருமணங்களிற்கோ சென்று கலந்து கொள்ளக்கூடாது. 12 வயதுக்குட்பட்ட ருது காலம் அடையாத சிறுமிகள், ருது காலம் நின்ற வயதான பெண்களும் சபரிமலை யாத்திரையை மேற்கொள்ளலாம். இதனை எல்லா குருசாமிகளும் கவனத்தில் மேற்கொள்வது அவசியம். யாத்திரை புறப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன் கன்னி பூஜை நடத்த வேண்டும். சற்றே விரிவான முறையில் பஜனை, கூட்டு வழிபாடுகள் ஆகியவைகள் நடத்தி ஐயப்ப பக்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரசாதம் அளித்து அன்னதானம் செய்ய வேண்டும். முதன்முறையாக யாத்திரையை மேற்கொள்ளும் ஐயப்பன்மாரை கன்னி ஐயப்பன் என்றும், அதன் பிறகு மலை யாத்திரை செய்யும் ஐயப்பன்மார்களை பழமக்காரர்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள். இருமுடி கட்டு பூஜையை தன் வீட்டிலோ, குருசாமி வீட்டிலோ, கோயில்களிலோ வைத்து நடத்த வேண்டும். வீட்டை விட்டு கிளம்பும் முன்பு விடலைக்காய் ஒன்றை வீட்டின் முன் அடித்துவிட்டு சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சரணம் விழித்து புறப்பட வேண்டும். கன்னி ஐயப்பன்மார்கள் யாத்திரை புறப்பட்ட திகதியிலிருந்து ஐயப்பன் சந்நிதானம் செல்லும் வரை அவர்களாக இருமுடியை தலையிலிருந்து இறக்கி வைக்கவோ ஏற்றி வைக்கவோ கூடாது. குருநாதர் அல்லது பழமலை ஐயப்பன்மார்களை கொண்டுதான் ஏற்றவோ இறக்கவோ வேண்டும். யாத்திரை வழியில் அடர்ந்த வனங்களில் காட்டு யானை, புலி, கரடி முதலான விலங்குகள் இருக்குமாதலால் பக்தர்கள் கூட்டமாக சரணம் விழித்து கொண்டே செல்ல வேண்டும். ஐயப்பன்மார்கள் எல்லோரும், குறிப்பாக கன்னி ஐயப்பன்மார்கள் பெரிய பாதையில் அழுதை வழி சென்று வருவது மிகுந்த பயன் விளைவிக்கும். ஆனால் சிலர் தங்கள் தொழில் கடமை சூழ்நிலை கருதி எரிமேலியிலிருந்து சாலக்காயம் வழியாகவும் சபரிமலை செல்கிறார்கள் என்றாலும் மேற்குறிப்பிட்ட பெரிய பாதையில் செல்லும் பொழுது மலைகளில் விளையும் பல மூலிகைகள் கலந்த ஆற்று நீரில் குளிப்பதால் உடல் நலம் ஏற்படுவதாலும், எழில்மிக்க இயற்கை காட்சிகளை கண்டு களிப்பதாலும், உள்ளம் பூரிப்பதாலும் பேரின்பமும் பெருநலமும் அடைகின்றோம். சுவாமியே சரணம் ஐயப்பா.